இது ஒரு தன்மான பிரச்சனையாகவும் ஈரானுக்கு இருக்கின்றது. ஆனால் உங்களுக்கு தெரியும், ஈராக் யுத்தம் நடந்த போது சதாம் ஹுசைன் நம்பினார் தனக்கு ஆதரவாக ரஷ்யா வரும் என்று. ரஷ்யா வரவில்லை. இப்பொழுதும் ஈரானுக்கு சார்பாக ரஷ்யாவும் சீனாவும் வராவிட்டால், ஆயுதங்களை நேரடியாக வழங்காவிட்டால் ஈரான் சில பின்னடைவை சந்திக்கக்கூடும். ஏனென்றால் ஈரான் இஸ்ரேலை மட்டும் தனியே எதிர்கொள்ள இயலாது. ஈரான் இஸ்ரேலை எதிர்கொள்ள வேண்டுமா இருந்தால் அமெரிக்காவுடன் சேர்த்துத்தான் எதிர்கொள்ள வேண்டி வரும். ஏன்னா அமெரிக்கா நிச்சயமா பக்கபலமா இருக்கும். உங்களுக்கு தெரியும், அந்த தாக்குதல் நடந்த பிறகு ஒரு அயன் கிளாட், ஒரு இரும்பு கவச பாதுகாப்பை நாங்கள் இஸ்ரேலுக்கு கொடுப்போம் என்றால், இஸ்ரேலை ஒரு தனி நாடாக பார்ப்பதை விட அமெரிக்காவின் ஒரு மாநிலமாக தான் நீங்கள் பார்க்க வேண்டும். ஆகவே அந்த கட்டத்தில் ஈரான் இஸ்ரேலை வெல்ல வேண்டுமா என்றால் அமெரிக்காவையும் சேர்த்து தான் வெல்ல வேண்டும், தனிமையாக வெல்ல இயலாது. ஆகவே அந்த கட்டத்தில் தான் ஈரான் இந்த நிலைமையை புரிந்து கொண்டு தனியே இஸ்ரேலையும் அமெரிக்காவை எதிர்கொள்ளப் போகின்றதா, அல்லது ரஷ்யாவும் சீனாவும் ஈரானுக்கு ஆதரவாக வரப்போகின்றனவா என்பதுதான் இப்ப கேள்வி. அது அந்த நகர்வில் இருந்துதான் இந்த யுத்தம் அடுத்த கட்டத்துக்கு எவ்வாறு செல்ல போறோம் என்பதை நாங்கள் பார்க்கலாம்.